செய்திருப்பார்கள், இதை அவர்கள்தான் செய்திருப்பார்கள் என்று ஒவ்வொரு நபர்களாக அவரவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 28 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல நபர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இதில் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களை மாத்திரம் குறிவைத்து சுடப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் ஆரம்பத்தில் வெளியான செய்தி வேறொன்று, பின்னால் 2 நாட்கள் கழித்து 1 நாட்கள் கழித்து அதே விஷயங்களை பற்றி வெளியாகக்கூடிய செய்தி மற்றொன்றாக நாம் பார்க்க முடிகின்றது. இந்த 2 செய்திகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் வானத்திற்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அளவிற்கு 2 செய்திகளை நாம் பார்க்கின்றோம். ஆரம்பத்தில் தாக்குதல் நடந்ததுமே வெளியான செய்தி என்பது முஸ்லிம்கள், அதாவது தீவிரவாத பயங்கரவாத தாக்குதலை செய்தவர்கள் செய்யப்பட்ட மக்களிடத்தில் வந்து உங்களுடைய பெயர் என்ன, நீங்கள் யார், எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், ஃபேண்டை கழற்றி பார்த்து அவர்களை கொன்றார்கள் என்றெல்லாம் செய்திகள் வெளியானது. பிஜேபியை சேர்ந்த மக்கள் இந்த செய்திகளை அவர்களுடைய தலைவர்கள் அவரவர்களாக பேசியதை நாம் பார்த்தோம். பின்பு 2 நாட்கள் கழித்து ஆரம்பத்தில் வந்த தீவிரவாதிகள் அவர்கள் ஒரு இராணுவ உடையில் வந்தார்கள், சீருடையில் வந்திருந்தார்கள் என்பது போன்ற செய்திகள். பின்னால் பார்த்தால் அவர்கள் யதார்த்தமான தீவிரவாதிகளை போன்றுதான் வந்தார்கள், அவர்கள் அவர்களுடைய யதார்த்த உடையில்தான் இருந்தார்கள், அவர்கள் என்று எந்த சீருடையிலும் அவர்கள் இருக்கவில்லை என்பதை போன்ற காட்சிகளே வெளியாகி இருக்கின்றது. அதே போன்று சுடப்பட்டதற்கு பின்னால் அந்த மக்களை பாதுகாத்தவர்கள், அந்த மக்களுக்கு உதவி செய்தவர்கள் எல்லாம் காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் என்றும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக கர்நாடகாவை சேர்ந்த ஒரு தம்பதிகள் காஷ்மீருக்கு சுற்றுலா பயணம் சென்றிருந்த நேரத்தில் அவருடைய கணவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த கணவர் அவருடைய மனைவி பல்லவி என்பவர்கள் கர்நாடக கன்னட பாஷையிலே பேட்டி அளித்ததை இன்று நாடு முழுக்க, இந்தியா முழுக்க அதை மொழிபெயர்த்து ஒவ்வொரு தொலைக்காட்சிகளிலும் நம்மால் பார்க்க முடிகின்றது. சுட்டவர்கள் யார் என்று என்னால் சொல்ல முடியாது, யார் அவர்கள் என்பது எனக்கு ஊர்ஜிதமாக தெரியாது. ஆனால் என் கணவரை சுட்டதற்கு பின்னால் எங்களுக்கு உதவி செய்தவர்கள் அல்லாஹு அக்பர் என்ற அந்த மொழியை கொண்டும் பிஸ்மில்லா என்ற வார்த்தையை கொண்டும் தான் 3 காஷ்மீரிய இளைஞர்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்தார்கள் என்ற தகவல்களை எல்லாம் மிக வித்தியாச கோணத்திலே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இந்த 4 நாட்களிலே நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய